மலேசியாவைச் சேர்ந்த ஓர் ஆடவரும் தாய்லாந்து குடியுரிமை கொண்ட அவரின் மனைவியும் 7 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள போதைப் பொருளை கடத்த முயன்ற குற்றச்சாட்டில் தாய்லாந்து போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மெத்தபெத்தமைன் போதைப் பொருள் தெற்கு தாய்லாந்தின் சும்போன் பகுதியில் உள்ள பெட்ரோல் நிலையத்தில் நடத்தப்பட்ட சோதனையின் போது பறிமுதல் செய்யப்பட்டது. வடக்கு தாய்லாந்திலிருந்து தெற்கே பயணம் செய்து கொண்டிருந்த இந்த தம்பதி குடும்பமாக பயணம் செய்வது போல் காட்டுவதற்காக 3 குழந்தைகளை உடன் அழைத்துச் சென்றதும் அம்பலமானது. 200 கிலோகிராமுக்கும் அதிகமான அந்த போதைப் பொருள் வாகனத்தின் பின்புறத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. 2 வாகனங்கள் மற்றும் பல கைபேசிகளும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டன. இச்சம்பவம் தற்போது தாய்லாந்தின் கடுமையான போதைப் பொருள் சட்டத்தின் கீழ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ தாசி சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹர் பாருவில் 13 பிப்ரவரி தொடங்கி 22 பிப்ரவரி வரை உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஆடை ஆபரணங்கள், அலங்கார பொருட்கள், பூஜை மேடைகள், உணவு திருவிழா என களை கட்ட போகுது. குடும்பத்தோட வாங்க, மகிழ்ச்சியா போவீங்க. 80% விழுக்காடும் காத்துக்கிட்டு இருக்கு. மறந்துடாதீங்க, சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ இவ்வாண்டின் மாபெரும் எக்ஸ்போ. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட்.